ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில தவறுகளை சகிப்பதும் மன்னிப்பதும் கடினம். அதுபோல சிலருடைய சில குற்றங்களை மறப்பதும் மன்னிப்பதும் மிக மிக கடினம். இருப்பினும் எந்த தவறு ஒரு மனிதனை வேண்டாம் என்று கூற நம்மை தூண்டியதோ அந்த தவறை விட்டு அந்த மனிதன் விலகும் போது நாமும் நம்முடைய மனநிலையிலிருந்து மாற வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியமாய் இருக்கும். உதாரணமாக, கெட்ட குமாரன் தன்னுடைய அழுக்கான வாழ்க்கையை விட்டு தன்னை பிரித்து கொண்டு திரும்பி வந்தபோது அவனுடைய தகப்பன் கடந்த கால தவறை சுட்டிக்காட்டி அவனை வேண்டாம் என்று துரத்தி விடவில்லை. மாறாக கட்டி அணைத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பாவிகளான நம்மை இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அதுபோல நாமும் இன்னொருவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக இருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.